ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நீ தான் காங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிட்டே இருக்குது, நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் மாதிரி தோணுது, சொல்லு நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் ரொம்ப ஏழையான பொண்ணு, நீங்கள் ரொம்ப பணக்காரரு, நமக்குள்ளே வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆனால் நீ வந்து நான் உனக்கு ஸ்பெஷலான பர்சன் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், நான் எப்படி உனக்கு ஸ்பெஷலான பர்சன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து நான் ஒரு டைம் லிஃப்ட் கேட்டு வந்தேன் உங்கள் கூட காரில், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் கொடுத்தீங்க, நான் ரொம்ப லோன்லியாக சேடாக இருக்கிறத பார்த்து எங்களோட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாகவே இருந்தோம், நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஈவெண்ட்டில் எனக்காகவே பண்ணியிருக்கீங்க, அந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக இருந்தோம், ஆனால் திடீர்னு என்னாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனனால எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு, அதனால் வந்து நீங்கள் வேண்டாம்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் இப்படி விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவ்வளோதானா, இவ்வளோதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோனி ஆமாம் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இந்த கொஞ்ச நாளில் நடந்து எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, ஆனால் என்னோடய லைஃபே வந்து தலைகீழாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஏதோ ஒன்று நான் பெருசாக மிஸ் பண்ண மாதிரியே தோணிட்டு இருக்கு, எதையோ ஒன்று இழந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, அப்போ உண்மையை சொல்லு, ஏதோ ஒன்று உங்ககிட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உங்களோட பொருள் எதுவுமே என்கிட்ட இல்லை, நீங்கள் மிஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே நீங்கள் கொடுக்கல, நான் ஒர்க் பண்ண நீங்கள் சேலரி கொடுத்தீங்க அவ்வளவுதான், உங்களோட ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போய் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம ஹீரோ வச்ச அந்த பீர் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஒன்று மட்டும் தான் நீங்கள் என்கிட்ட கொடுத்ததுலேயே என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள், வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஹீரோவும் இது மட்டும்தானா, அவ்வளோதானே, வேறு எதுவுமே ரிலேஷன்ஷிப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோனே வந்துட்டு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோவை வந்துட்டு ஓகே நல்ல வேலை நீ விட்டதுனால ரொம்ப பரவாயில்லையா இருக்குது, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த அட்லீஸ்ட் இந்த பில்டிங் உனக்கு சொந்தமாக இருந்திருந்தா கூட நான் உன்னை பார்த்துருப்பேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, நல்ல வேலை நீ விட்டு விலகிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த காங்ஷியல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என் லைஃப்பில் அவள் எப்படி இருந்தா, எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கேட்டிருக்காரு. அங்கிள் வந்துட்டு உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஞாபகம் வரல, பட் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கிள் வந்துட்டு சொல்கிறாரு, நீயும் அவனும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, அதாவது நீ யாரை பற்றியுமே கவலைப்படலை, எல்லாரும் முன்னாடியுமே அவள் கூடயே தான் சுற்றிகிட்டே இருந்த, உனக்கும் இந்த சேஜன் குரூப் ஓனரோட பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு, அதையெல்லாம் நீ கேன்சல் பண்ணிவிட்டு இவ கூடயே சுற்றிட்டு இருந்த, நீங்கள் சுற்றுறதெல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு நான் மோசமாக நடந்திருக்கேன்னா நல்ல வேலை என்னோட மெமரிலாம் போனதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, ஹீரோயினையும் காங்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் திரும்பவும் அவர் கூட சேரக்கு ட்ரை பண்ண மாட்டேன்ற, ஏன்னா வந்து அவர்கிட்ட ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணு, நீ பழைய லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்க, பேய்களுக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்து இப்போ தான் நீ உன்னோட நார்மல் லைஃப்க்கே வந்திருக்க, திரும்பவும் அதே லைஃப்க்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு நான் இவ்வளோ வருஷமாக பார்த்த பேய்கள்லேயே ரொம்ப ரொம்ப மோசமான பேயை அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன், அது நம்ம ஹீரோ தான், அவரோட ஆவியை பார்த்ததுக்கப்புறமா திரும்பவும் அவரை வந்து என்னோடய உலகத்துக்குள்ளே இழுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவர் லைஃப்பை வாழட்டும், நான் என்னோடய லைஃப்பை நானாக ஃபேஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப இதெல்லாம் நான் மறக்கணும்னு நினச்சி தான் நான் இனிமேல் வந்து படிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன், பழைய மாதிரி நல்லா படித்து நான் வந்து நல்லா அவார்டெல்லாம் வாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த பேயோட்ட லேடி வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு உன்னை பார்க்கும்போதே தெரியுது அவனுக்கு உன்னை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை பற்றி எதுவும் மறக்கல, இல்லை என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிடல அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் எதுவும் மறக்கலை, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த லேடி வந்துட்டு இனிமேல் நீ ஆர்டினரி லைஃப்லாம் வாழ முடியாது, நான் சொல்கிற மாதிரி தான் நீ வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க. அது என்ன வேலை அப்படின்னா, இந்த லேடி வந்து இந்த பணக்காரங்களோட பசங்களுக்கு இறந்து போன ஆவிங்களுக்குலாம் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறனால நம்ம ஹீரோயினை போயிட்டு சுடுகாட்டில் போய் ஆவிங்கெல்லாம் சிங்கிளாக இருக்கிற ஆவிங்களாம் பார்த்து பிடிச்சிட்டு வந்து தர சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த லேடிக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நைட்டு போய் சுடுகாட்டில் வந்து இருக்கிற ஆவிங்கிட்டலாம் போய் நீங்கள் சிங்கிளாக மேரேஜ் ஆகலையான்னா கேட்டு பயந்து சிங்கிளாக இருக்கிற ஆவிங்களாம் பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஐரின் வந்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட நான் யூஎஸ் போக எனக்கு விருப்பமே இல்லை, நான் இங்கேயே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேடி கூட உட்காந்து ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்குறான். என்ன இந்த லேடி ரொம்ப பார்க்கவே பயமாக இருக்காங்க, இந்த லேடி கூட உட்காந்துருக்கா, என்ன பணக்காரங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா, இவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசுகிறத காட்டுறாங்க. இப்போ இந்த லேடி வந்துட்டு உங்கள் பையனுக்காக வந்து இவங்க தான் பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பணக்கார லேடியும் வந்துட்டு
அப்போ என் பையன் இனிமேல் சந்தோஷமா இருப்பான்ல, அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கோ கிட்ட போயிட்டு ஐயன் பேசிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு மூவிக்காக வந்து நடிக்கிறதுக்கு நான் யூஎஸ் போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. காங்கோ வந்துட்டு உனக்கு தான் நடிக்கவே வராது, என்னோட படம் ஒன்று பார்த்தேன் நல்லாவே நீ நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஐயன் வந்துட்டு அப்படி என்னோட படத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். காங்கோ வந்துட்டு நான் ஃப்ரீயாக டிவியில் போட்டாங்க அதனால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே, எப்படியோ ஒன்று பார்த்தேயில்ல, எனக்கு நான் அழுகிறது மட்டும்தான் பிடிக்காது, மற்றது எல்லாமே நான் சூப்பராக நடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், நீ தயவுசெய்து அழுதுறாத, நீ அழுதினா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஐரின் அழுது யோசிச்சு பார்த்து சொல்கிறான். சொல்லிட்டு அவனால நல்லா நடிக்க முடியும், நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு, நல்லா நடிச்சிருவ ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். காங்சில் வந்து ஏதோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு லேடி கூட உட்காந்து ரொம்ப பணக்கார ஒருத்தங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட லேடியா, எந்த லேடின்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவள் யாருன்னா தெரியாது, ஆனால் யாரு கூடயே உட்காந்துட்டு இருந்தா, யாருன்னு போய் அவர்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐரியன் வந்து கிளம்பிடுறான். காங்கோ வந்துட்டு ஒருவேளை அந்த லேடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ காங்கோ வந்து வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வெளியே போகிறக்காக கிளம்புறாங்க. இன்னும் இந்நேரத்துக்கு வெளியே கிளம்புற, ரொம்ப மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ சொல்கிறான். இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அர்ஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ அன்றைக்கி அந்த பேயோட்ட லேடியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, இன்னும் அந்த லேடி கூட பேசிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம், அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதனால தான் அது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, அவங்களுக்கு என்னை பற்றி முழுசாக தெரியும், அதனால் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து நைட் இதே மாதிரி டெய்லியும் போய் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறாவங்களா பார்த்து நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு பாவம் நைட்டில் தூங்குறதே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரால் இப்போ படிக்க முடியுதுங்கிறதுனால அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட வந்து மீட்டிங்லாம் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது, அதை மேனேஜர் பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது இல்லை நான் அவரை மேனேஜர்கிட்ட வாங்க மறந்துட்டேன் அந்த டாக்குமெண்ட்டை, நான் உங்களுக்கு மீட்டிங் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியுமே வந்து மேனேஜர் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு வாய்ஸ் ரெக்கார்டில், நம்ம அதை கேட்கலான்னு சொல்லிட்டு அதை காதில் போட்டு கேட்டுருக்காரு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசின ஒரு வாய்ஸ் வருது. நம்ம மேனேஜர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜராக இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸ் தான் அது. அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே வந்து நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் பார்க்குறாரு. இங்கே தான் நான் இருந்தா, ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, அவள் கூட நான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் அவளை பற்றி எந்த ஒரு ஞாபகமே எனக்கு ஏன் இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அவர் நின்று பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஆன்ட்டியும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரூமில் நின்று பார்க்குறத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. படத்தில் நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அந்த லேடியோட கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து அந்த ஆளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பேய் உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஆள் வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு ஃபியான்சி வந்துட்டு இறந்துட்டாங்க. இப்போ வந்து பேயாக வந்து அந்த ஆள் கூடயே இருக்கிறதுனால இந்த ஆள் வந்து இவங்களை வந்து ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் ஃபியான்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களாமா, நீங்களும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களாமா, எப்போவுமே வந்து ஒன்றாவே இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் இனிமேல் வந்து உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆளும் வந்துட்டு நான் சும்மா அதை எப்பயோ ப்ராமிஸ் பண்ணேன், அதுக்காக என்ன வச்சுட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் லைஃப் வாழ வேண்டாமா அப்படிலாம் சொல்லி இந்த ஆள் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் வந்து உயிரோடு இருக்கார்ல, அவர் மேரேஜ் பண்ணி அவரும் லைஃப் வாழணும்ல, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆவிலேயே நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஆன்ட்டியும் அண்ணாவும் வந்து வராங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த லேடி கூட இருந்து திரும்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்கும்போது, ஏன் அவங்க தெரிஞ்சவங்களாம் அவங்க ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அண்ணா கேட்குறா. இல்லை, அந்த லேடி வந்துட்டு கொஞ்சம் அந்த கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் லூஸ் மாதிரி, அந்த லேடி கூட இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேய் ஓட்டுற லேடியும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது அந்த ஆன்ட்டி பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஆன்ட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போய், அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் அவளை ஸ்பெசிஃபிக்காக வந்து கூப்பிட்டீங்க ஏதோ ஒரு வேலைக்காக, இப்போ திரும்பவும் நீங்கள் அவ கூட இருக்கீங்க, அவளுக்கு ஏதாவது இந்த கோஸ்ட் விஷயத்தில் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த லேடியும் வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஆளும் வந்துட்டு நிஜமாவே அந்த பேய் உங்க கண்ணுக்கு தெரியுதா, அவள் எப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி தானே முடி இருக்கும், இந்த மாதிரி தானே இருப்பாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவங்க கூட நீங்கள் எங்கே இருந்தீங்களா அப்படிலாம் இருந்தீங்களா, அவங்கள கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப லோன்லியாக சேடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பேயை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆள் கூட இப்படி சிரிச்சு பேசுறது, இந்த விஷயம் என்னெல்லாம் பேசுகிறாங்கிறதுலாம் நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தொடுறாரு. தொட்ட உடனே அங்கே இருந்து அந்த பேய் போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதுக்கு நீ டச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க கையை. எவ்வளோ நாளைக்கு தான் நீ இன்னும் லோன்லியாக இருக்க சேடாக இருக்கன்னு சொல்லிட்டு இருப்ப,
இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ அந்த ஆள் வந்துட்டு, நீங்களும் இந்த பர்சன் கூட இருந்திருக்கீங்களா, உங்களுக்கு வந்து பயமாவே இல்லையா, அவங்க உங்களை விட்டு நிஜமாவே போயிட்டால உண்மையாலுமே அப்படிலாம் சொல்லி இந்த ஆள் கேட்டிருக்கான். ஆக்சுவலாக அந்த ஆள் கேட்கறது வந்து அந்த பேயை பற்றி கேட்டிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி தான் சொல்கிறானோன்னு நினச்சிட்டு, ஆமாம் இவ வந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டா, அவள் வந்து உங்களை சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் தான் போவா, எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவரே என் மேலே குத்தி தான் நீ விட்டு போனா தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு, நீ சாகக்கூடாதுன்னு நினச்சின்னா இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஆளை துரத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோன்னு வந்துட்டு, இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் நான் சேடாக இருக்கேன் லோன்லியாக இருக்கேன்னு சொல்லி நீ பணமெல்லாம் வாங்கிட்டு இருக்கியா, என்னோட அக்கௌண்ட்லேயும் நீ நிறையா பணம் உனக்கு அனுப்பியிருக்கேன், நானும் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த விஷயத்தில் இதோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனே வந்துட்டு இவர் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுட்டு என்னோட வேலைக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஆன்ட்டி இருக்கிற இடத்துல போய் உட்கார்றாரு. இப்போ நம்ம ஆன்ட்டி வந்துட்டு, அண்ணா கூட உட்காந்து சாப்பிடல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அண்ணாவும் வந்துட்டு, இல்லை எனக்குமே உங்களை பார்க்கும்போது எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் போட்டுக்க செயினையவே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம மேனேஜர் கட்டுறாங்க. மேனேஜர் போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து அண்ணா யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா, அவளுக்கு வந்து அந்த அவளோட பழைய ஃபேஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். நம்ம மேனேஜர் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே தெரிஞ்சிடுறாரு. இவ தானே வந்து இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவள் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோகிட்ட வந்துட்டு நம்ம ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க, உன் பக்கத்தில் வந்து கோஸ்ட் இருக்குன்னா ரூமர் பரவிட்டு இருக்குல்ல, அதனால வந்துட்டு நான் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், அந்த பேயோட்ட லேடி வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு பேயை பார்க்க முடிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காலாமா, அவளை வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினியை வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேயோட்ட லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி வந்துட்டு, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்காரு. இப்போ வேணும்னே ஆன்ட்டி இருந்துட்டு, காங்ஷில் நீயா, இவ்வளோ நாளாக நீ கிங்டம் மாலில் ஒர்க் பண்ண, உனக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலையே, இங்கே ஏதாவது பேய் இருக்கா உன்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் இப்போவும் வந்து ஹீஜோட ஆவி வந்து சிஓ பக்கத்துலேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஹன்னாவும் கொஞ்சம் பயப்படுறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீஜோட ஆவிக்கிட்ட, உனக்கு என்ன தான் வேணும், நீ என்ன உண்மை சொல்லணுமோ இப்போவே சொல்லிடு, யாரை நீ சாகிறதுக்கு காரணமாக இருந்தது, யாரை உண்மையான கல்பிட்டுன்னு இப்போவே சொல்லிடு, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன், அப்படி நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி எப்பவுமே வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினி தொடுறாரு. தொட்ட உடனே அங்கேருந்து பேய் எல்லாம் போயிடுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னை தொடாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பேயோட்ட லேடி வந்துட்டு, எதுக்காக இவன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கா இவளுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வெளியே கூப்பிட்டு போயிட்டு, நிஜமாக தான் சொல்கிறியா, நீ உன் கண்ணுக்கு பேய் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நான் மனுஷங்களை கண்டு தான் பயப்படுவேன், பேய்களை கண்டு பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம் இது எப்போவுமே நீங்கள் சொல்கிற டைலாக் தான், நிஜமாவே என் கண்ணுக்கு பேய் தெரியுங்கிறனால தான் நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே நீ வச்சுருந்தீங்க, இந்த ஸ்பெஷல் கஸ்டமர் சர்வீஸுங்கிறதே வந்து பேய்க்காக தான் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதுக்காக தான் நீங்கள் பேமெண்ட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க, என் கண்ணுக்கு ஹீஜியோட ஆவி தெரியுங்கிறனால தான் நான் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தேன், அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து அந்த 10 பில்லியன் ஒர்த்தான அந்த நெக்லஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகி தான் நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோவும் வந்துட்டு, இதெல்லாம் என்னால் நம்ப முடியல, நிஜமாவே வந்து நீ அதனால தான் வேலையை விட்டுட்டு இந்த பேயோட்ட லேடி கூட வந்து சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது உங்களுக்கு தேவையில்லாதது, நான் உங்கள் கூட இருந்த வரைக்கும் மட்டும்தான் உங்களால் கேள்வி கேட்க முடியும், நான் உங்களை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேங்கிறத பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என் மூஞ்சில் வந்து முழிக்காதீங்க, நான் இல்லைங்கிறத நீங்கள் மறந்தீங்க இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் இனிமேலே எல்லாத்தையுமே மறந்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கையை பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னை தொடாதீங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் ஹீரோனோட ரூமுக்கு வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து, இங்கே எதுவும் அவன் இருந்ததுக்கான எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு ஏன் வரலன்னு தெரியல, இந்த 10 பில்லியன் ஒர்த்துங்கிறது வந்து எனக்கு கேட்டே இருக்குது, இந்த ரேடாருங்கிற வார்த்தை ஏன் எனக்கு ஏதோ தோணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு உட்காந்து. அப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஸ்டெப்லேயே உட்காந்து ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பேசியிருக்கவே கூடாது, ஆனால் இப்படி பேசலைன்னா அவர் ரொம்ப வந்து என்கிட்ட திரும்ப வந்துருவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. காங்கும் வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணுறதை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த ஹன்னாவை காட்டுறாங்க. ஹன்னா வந்துட்டு இந்த கையில் அந்த நெக்லஸ் வச்சுட்ருக்கா. வச்சுட்டு அந்த அப்போ அவள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தா, அப்போ நீ என் பக்கத்துலேயே தான் இருக்கியா, இன்னுமே நீ பேயாக தான் சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீஜு கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீ இருக்கிறது உண்மைனா என் பக்கத்தில் தான் இருக்க அப்படின்னா என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு ஹன்னா சொல்கிறா. ஹீஜோட ஆவியும் வந்து அதை கேட்டுட்ருக்கு.
இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க, காங்கு போயிட்டு ஹீரோ கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீஜோட ஃபோட்டோலாம் காமிச்சு ஹீஜோட ட்வின் சிஸ்டர் தான் வந்துட்டு உண்மையான கல்பிட்டு, அதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் வந்துட்டு உண்மையாலுமே காங்ஷல்னால வந்து ஹீஜோட ஆவியை பார்க்க முடியுங்கிறனால தான் நான் என் பக்கத்தில் வச்சிருந்தேனா, நான் அப்படி தான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருந்தேனா அப்படிலாம் சொல்லி ஹீரோ கேட்குறாரு. காங்கும் வந்துட்டு ஆமாம் அதுதான் உண்மை, நீங்கள் அவளை நல்லா இது மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனால எதுவுமே எனக்கு நல்லது நடந்த மாதிரி எனக்கு தெரியல, அவள் எல்லாமே என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ காங்கு வந்துட்டு உங்களால் வேணா அவள் எல்லாமே எது வேணா பண்ண முடியும், ஆனால் அவனால் வந்து நீங்கள் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது, அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஏன் எனக்கு அவளை பற்றி ஏதாவது சொன்னாவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த மெக்கானிக் கட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஸ்க்ரூ டிரைவரால் குத்துனா இல்லையா, அந்த மெக்கானிக் கட்டுறாங்க. அவன் வந்து இப்போ மாலுக்கு தான் வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோனியை பார்க்கறதுக்காக. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பற்றி சொன்னதுலேருந்து எனக்கு வேற எந்த வேலையுமே செய்ய முடியல, எனக்கு அந்த பையன் என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவளை பார்த்து நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தேடி வரான். இப்போ நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல காங்கவும் இருக்கான். யாரும் அங்கே போகிறத பார்த்துட்டு யாரான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பின்னாடியே வரான். இப்போ இவன் உள்ளே போயிட்டு எங்கே இவளை காணோம், இங்கே தான் வேலை செய்கிறதா சொன்னாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போ நம்ம காங்கு போயிட்டு யாருன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம காங்குவை அடிக்கிறதுக்காக அவன் எல்லாமே தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்கான். இப்போ காங்கவும் போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி அடித்து போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆள்கிட்ட நீ தானே என்னை குத்துனது, எதுக்காக நீ என்னை குத்துன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவன் வந்துட்டு இல்லை நான் உங்களுக்கு குத்துறக்காகவே வரல, நான் வந்து இந்த பொண்ணை தான் குத்துறக்காக போனேன், நீங்களாக தான் வந்து அவளை ஹக் பண்ணி கவர் பண்ணிட்டீங்க, தெரியாமல் நான் உங்களுக்கு குத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ நீ என்ன சொல்ல வர, நானா வந்து உங்ககிட்ட வந்து குத்துவாங்கன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. காங்கு வந்துட்டு அதான் நடந்தது, நீங்கள் வந்து காங்சில காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே போனீங்க, அவளை காப்பாற்ற போய் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்து வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ் ரூம் வந்து உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. நான் இந்த அளவுக்கு என்னோட உயிரையே வந்து பழி கொடுக்குற அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணியிருக்கிறேன்னா, எனக்கு இப்படிலாம் நடந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை, ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, ஹீரோயின் வந்து இந்த பேயோட லேடிக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, இந்த பேய்களுக்குலாம் வந்து டேஸ்ட் இருக்குது போல இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு பேயை நான் கூப்பிட்டு வந்தேன்னா அவங்க வந்து நைட்டெல்லாம் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேய்களை பார்க்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து கேட்குறாங்க, நீ தான் 3 வருஷமாக வந்து நீ பெட்லேயே இருந்த தானே, அந்த டைமில் வந்து உன்னோட சோல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு, அதனால தான் வந்து இப்போ உன்னால் பேய்கள்லாம் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்படியா சுற்றிட்டு இருந்தேனா, எங்கே சுற்றிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயின் சிஸ்டர் காட்டுறாங்க. ஹீரோயின் சிஸ்டர் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு 10 நாள் வந்து காங்சில் வந்து காணாமல் போயிட்டால ஒரு மலையில அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் சிஸ்டரும் ஆமாம் ஒரு 10 நாள் வந்து அவள் காணாமல் போயிட்டா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நாங்கள் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், அதுக்கப்புறமா அவன் 3 வருஷம் வந்து பெட்லேயே தான் இருந்தா, வெந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு ஆள் போகிறான். அவன் 2 காஃபி வாங்கிட்டு போயிட்டு ஒரு காஃபி வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் எப்பவுமே இருக்கிற அந்த காஃபி பேய்க்கு கொடுத்துட்டு அந்த பேய்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இவனாலுமே வந்து பேய்கள்லாம் பார்க்க முடியுது, இவன் யாருன்னே தெரில. இவன் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அவளுக்கு எல்லாமே அந்த ஆள் கூட ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சிருச்சா, இப்போ நான் போய் அவள்கிட்ட பேசினா அவளுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமா, அவளுக்கு என்னை பற்றி தெரிய ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எப்பவுமே அவள் நோட் பண்ணிகிட்டே இரு, எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டே இருன்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட வந்து இவன் பேசிட்டு இருக்கான். இவன் யாருன்னே தெரில. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க, ரொம்ப டயர்டாக வராங்க. இப்போ காங்க வந்துட்டு என்ன நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நம்ம ஹீரோயினையும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் அந்த கல்பிரிட்டை வந்து பிடிச்சிட்டிங்களாமா, அவனை எப்படி போலீஸ்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டிங்களாமா, போலீஸ் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பிடிச்சிட்டோம், அவனை பிடிச்சவனுக்கு நீ ரொம்ப தேங்க் பண்ணுவீல அப்படிலாம் சொல்லி காங்கு கேட்குறான். ஆமாம் ரொம்ப தேங்க் பண்ணணும், ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம காங்கு வந்துட்டு நீ எப்போ பயப்பட்டாலும் ஒரே ஒரு வாட்டி என்னோட பேரை சொல்லு, நானே வந்து பேய் மாதிரி முன்னாடி வந்து நின்னாலும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நீ சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ காங்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம ஹீரோயின் வந்து சுடுகாட்டுக்கு போகும்போது டெய்லியுமே வந்து நம்ம காங்கவும் வந்து பின்னாடியே போவான், நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயின் சேஃபாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க தெரியாமல் இருந்து அவங்கள வந்து சேஃபாக பார்த்துட்டே இருந்திருப்பான். நீ ஒரே ஒரு டைம் நீ பயப்படும் போது என்னோட பேரை சொல்லி கூப்பிடு போதும், நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு காங்கவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த ஹன்னா ஆண்டி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டிக்கு போகணும்ல, அது வந்து நீ ஹன்னா கூப்பிட்டு போய்க்கோ, பேர் வேணும்ல அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. இப்போ அங்கிள் போயிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து தனியாக உட்காந்து பேசுறாரு. உங்கள் ஆண்டி சொல்றதெல்லாம் நம்பாத, நீ அவள் வந்து அவளை கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா,
உண்மையை சொல்லணும்னா உனக்கு மனசுக்குள்ளார ஃபுல்லாகவே வந்து காங்ஷில் தான் இருக்கா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காங்ஷில் டெய்லி உன்னை பார்க்க வந்தா அழுதுகிட்டே இருப்பா வந்து வந்து தெரியுமா. அவனை ரொம்ப லவ் பண்ணுறா, அவளை பற்றி கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணு. அவள் தான் உனக்கு கரெக்டாக இருப்பா அப்படிலாம் சொல்லி வந்து அங்கிள் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து இடையில வந்து ஹார்ட் பீட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் திருப்பி நீ எப்படியோ வந்து பொழைச்சிட்ட. தயவுசெய்து அவளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவள் தான் உனக்கு சரியா இருப்பான்லாம் சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஏன்னு தெரியல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கிங்டம் மாலுக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னா மேனேஜரோட செல்லேருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீ சீக்கிரமா எமர்ஜென்சி கொஞ்சம் வந்து மாலுக்கு வான்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் வந்து மேனேஜர் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவோட டோர் வந்து நம்ம ஹீரோட ஆஃபீஸ் ரூமோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஒருவேளை உள்ளதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது அங்கே வந்து டப்புன்னு கதவு க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் பேய் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுங்க எதுக்காக மேனேஜர் தான் கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் தான் அவர் செல்லேருந்து உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், நம்ம கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். ஏன்னா வந்துட்டு நான் இந்த உனக்காக வந்து நான் ஸ்க்ரூ டிரைவரில் குத்து வாங்கி சாகிற அளவுக்கு நான் போயிருக்கேன். நான் வந்து உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தனால தான் அந்த அளவுக்கு நான் போயிருக்கேன். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா எப்படியுமே வந்து நான் சாகிறப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்போ என்னோட ஹார்ட் பீட் நின்றுருக்கு. அப்படின்னா என்னோட சோல் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நான் உன்னால தான் சாகிற நிலைமைக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்த்துருப்பேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் நீங்கள் வந்தீங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னேன் அதை சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனே வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. நான் வந்து உன்னை திட்டினேனா, நீ மட்டும் உயிரோடு இருக்க நான் மட்டும் சாக போறேன்லாம் சொல்லி திட்டினேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வேற என்ன சொன்னேன், நான் இப்படி சொன்னேன்னா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொன்றா கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட கிட்ட போயிட்டு நான் உன்னை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தாவது எனக்கு ஏதாவது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏனே தெரியல எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோன் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட மெமரி எல்லாமே வந்து நான் சீல் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அது இல்லாமல் மெமரி இல்லாமல் இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதே உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோனையும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா வந்து இதுக்கு மேலே வந்து நீ எதுவுமே வந்து நினச்சிக்க மாட்டேயில்ல, இப்போ எனக்கு வந்து என்னை பற்றி நீ யோசிக்கவும் மாட்டேன், இதுக்கு மேலே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அப்படின்னா வந்து இனிமேல் நான் உன்னை பார்த்தாலும் வந்து தெரியாத மாதிரியே நடந்துக்கிறேன், இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரியா, ஓகேவா எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி நீ திரும்பி பார்த்துட்ட அப்படின்னா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன், என்ன விஷயம்னு நான் யோசிக்கவாவது ட்ரை பண்ணுறேன், ஒரே ஒரு வாட்டி திரும்பி பாருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்காமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சேடாயிடுறாரு, இவனை திரும்பி பார்க்காமே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு டோருக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நினச்சி அழுகுறாங்க. இதுக்கு மேலே வேண்டாம், மறந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு அந்த அண்ணா பற்றின டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவளோட புக்கில் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் எழுதி சைன் பண்ணியிருப்பான். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேமாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் ரெண்டுமே ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருக்குது, ஆனால் ஃபேஸ் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் காங்கு. அப்போ நம்ம மேனேஜரும் வந்துட்டு மாலுக்கு வந்துடுறாரு. அவர் வந்த உடனே வந்துட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காங்கு போகிறான். அப்போ நம்ம மேனேஜரே வந்துட்டு இந்த ஹீஜுவும் அண்ணாவும் தான் ட்வின் சிஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு காங்கு கேட்குறான். ஏன்னா அவங்க அதனோட அங்கிளே நான் தான், அவங்க 2 பேருமே வந்து என் சிஸ்டரோட பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. இதனால தான் வந்துட்டு நான் ஜுவான் கூடயே இவ்வளோ வருஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த அண்ணாவும் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த லேடியும் வந்துட்டு அந்த பார்ட்டியில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன பார்ட்டி அப்படின்னா, அந்த ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தான் இல்லையா, அவங்களோட ஃபியான்சியோட பேய் வந்து துரத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆளோட மேரேஜோட ஃபங்க்ஷன் தான் அது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இப்போ இருக்காங்க. அப்போ அந்த பேய் வந்து நின்று பார்த்துட்டே இருக்கு. இப்போ அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் கூட அவன் இருக்கான். அதனால வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே இருக்காதீங்க, அவர் கூட இருக்காதீங்க, அவங்கள நீங்கள் இறந்துட்டீங்க, உங்களுக்கு அதை முடிஞ்சு போச்சு, அதனால நீங்கள் இங்கேருந்து நிம்மதியாக போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதனால அந்த பேயுமே வந்து அங்கேருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினையும் அந்த லேடியும் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் அண்ணாவும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே நின்றுடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கழுத்தில் வந்து அந்த செயின் இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இவ கழுத்தில் அந்த செயின் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே அந்த செயினை மறைச்சிட்டு திரும்பி நின்றுடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வந்து கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தா பின்னாடி வந்து ஹீஜுவோட ஆவி நின்றுருக்கு.
நின்றுட்டு நம்ம ஹீரோன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து நம்ம அங்கிள் வந்து ஹீரோட்ட பேசுகிறாரு. அந்த காங்ஸில் நான் பார்த்தேன், அவங்க வந்து அந்த பேயோட்டர் லேடி கூட தான் நின்று இருந்தா. அவங்க ஏதோ டீலிங் போட்டிருக்காங்களாமா, ஏதோ கான்ட்ராக்ட் போட்டு இப்போ வந்து நம்ம காங்ஸில் வந்து அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா போல இருக்கு. நான் வந்து ஆன்டி கிட்ட இது கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. நீ போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி விடுறாரு. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த லேடி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லுங்கள், நான் எவ்வளோ அமௌண்ட்னாலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உனக்கு மெமரி ரீஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லேடி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த மெமரி தேவையில்லை, அதனால தான் நான் வந்து சாகிற வரைக்கும் போயிட்டேன், இதுக்கப்புறம் அந்த மெமரியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நான் நினச்சதா அதை ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அந்த லேடி இருந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியும், அது ரொம்ப ஈஸியான வேலை தான். நீ உன்னோட கண்ணை முழிக்கும் போது உன் கையிலேருந்து ஏதோ ஒன்று மறைஞ்சு போன மாதிரி தோணுச்சுல்ல, அது என்னங்கிறது மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், உன்னோட மெமரி வந்து தன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, அதுக்கு என்ன காஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள், அவன் கூட போட்ட கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு என்ன காஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அந்த லேடி இருந்துட்டு அவளோட லைஃபைவே எனக்காக கொடுத்துருக்கா, அதுக்கு என்ன ஒர்த்து, அதுக்கு என்ன மதிப்புன்னு சொல்லி நீயே கால்குலேஷன் பண்ணி எனக்கு அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக அவள் லைஃபைவே அவள் கொடுத்துருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டே போகிறாரு. அப்போ அவர் ஒரு இடத்துல நின்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹன்னாவும் ஆன்ட்டி வராங்க. என்னாச்சு, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹன்னா போட்டிருக்க செயினை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவர் கையை பார்க்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அவர் கையிலேருந்து மறைஞ்சு போனது வந்து அந்த செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பழைய விஷயம் எல்லாமே மறந்து போனது எல்லாமே ஞாபகம் வந்துடுது. நான் எது தொலைச்சனோ அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னதே இந்த செயின் இல்லையா, நான் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த செயினும் அது ஒன்று தான், ஆனால் வந்து ஜென்யூனானது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஹீஜோட ஆவிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து என் உடம்புக்குள்ளார பூந்துட்டீங்கன்னா நான் எப்படி வாழ முடியும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் வாழ வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீஜு கிட்ட திட்டிட்டு இதுக்கப்புறம் நீ கண்ணு முன்னாடி வராத, இந்த செயின் இருக்கிறனால தான் நீ வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த செயினை வந்து கழட்டி வீசலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க வீச போகும்போது நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே ஹீஜோட ஆவி அங்கேருந்து போயிடுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போற, நீ வந்து என்ன உன்னோட ஷெல்டர் இல்லாமே லைஃப் ஃபுல்லாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து உன்னோட லைஃப்குள்ளார வந்ததுக்கப்புறமா உன்னோட வேர்ல்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமா நீ இல்லாமல் நான் நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துருவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆனால் நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்கள் இல்லாமல் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பொய் சொல்கிற, நான் இல்லாமல் உன்னால எப்போவுமே வாழவே முடியாது, நீ வாழ்றதே சாகிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் இருந்தால் தான் உன்னால் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும், என்னாலேயும் நீ இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதோட வந்து இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.